முதலமைச்சர் அவர்களுடைய முதல் பேச்சு திருச்சியிலே துவங்கியது. ஆனால் இதிலே வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், திராவிடம் இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என்று அலட்சியமாக நுனிப்புல் மேய்கிறார்கள். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்பதை தெளிவாக பிரகடனப்படுத்தினார். தந்தை பெரியார் அவர்களுடைய குருகுலத்திலே சிறப்பாக பயின்று எழுத்தாற்றல், பேச்சாற்றல், கருத்தாற்றல் முதலிய பல்வேறு அரசியல் ஆளுமை ஆற்றல், போராட்ட களத்திலே நின்று வென்று காட்டுகிற போர்க்களத்தினுடைய அறப்போர்க்களத்தினுடைய ஆற்றல், இப்படி பல்வகையான ஆற்றல்களை தன்னகத்தே அடக்கி தானே ஒரு வரலாறாக அந்த தலைமுறைக்கு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் ஆக்கிய ஒரு அற்புதமான சீரிய பகுத்தறிவாதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களால் அவர்கள் மாணவ பருவம் தொட்டு ஈர்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த உணர்வை அவர் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலே விடாது மட்டுமல்ல, அவருக்கு பின்னாலும் இந்த இயக்கம் எப்படி அண்ணாவுக்கு பின்னால் அவர் தலைமை தாங்கி சிறப்பான வரலாற்றை உருவாக்கினார்களோ, அதுபோல அவருக்கு பின்னாலே திராவிட மாடல் ஆட்சியை அமைப்பதற்கு நம்முடைய அருமை தளபதி சமூக நீதிக்கு சரித்திர நாயகராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அந்த ஆட்சியை நடத்துகிறார்கள். எந்த ஆட்சி வந்தாலும் அவருடைய திட்டங்களை யாரும் அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு ஆட்சியை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அகில இந்தியா மட்டுமல்ல, உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் அந்த திட்டங்கள் பெருகின்றன சொல்வது கலைஞர் என்ற திராவிடம் என்ற பெரிய ஆலமரம். அதற்கு 110 ஆண்டுகள் வரலாறு உண்டு. நீதி கட்சியிலே தொடங்கி திராவிடர் கழகம், திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்றெல்லாம் ஆக்கிய ஒரு இயக்கம் பாரம்பரியம் உண்டு. இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் திராவிடம் இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என்று அலட்சியமாக நுனிப்புல் மேய்கிறார்கள். திராவிடத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. திராவிடம் என்றும் வாழும், அதை வரலாறு என்றும் சொல்லும். ஆகவேதான் தாய்க்கழகமான திராவிடர் கழகம் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் அவர்களுடைய 103வது அந்த பிறந்த நாள் ஆண்டு என்பதை திராவிடர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு முழுக்கவும், கர்நாடக மாநிலத்திலும், மும்பை மாநிலத்திலும், மராத்தியத்திலுமே கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோலவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பிரச்சாரம் வழக்கமான அதை செய்கிறார்கள். தமிழின உணர்வாளர்களும் திராவிட பற்றாளர்களும் ஒரு அணியிலே திரண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க ஆழமான அடித்தளம் கொண்ட பல விழுதுகளை, பழுதில்லா விழுதுகளை கொண்ட ஒரு திராவிட தத்துவம். ஆகவே கலைஞருடைய பிறந்தநாள் என்பது ஒரு தனி மனிதனுடைய பிறந்தநாள் அல்ல, ஒரு தத்துவத்தினுடைய பாதுகாப்பு பீடம் என்பதை தெளிவாக மகிழ்ச்சி கொண்டு கலைஞர் வாழ்க, திராவிடம் வெல்க என்ற உறுதியோடு திராவிடர் கழகம், தாய் கழகம் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது. முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சுக்களை பாத்தீங்களா? திருச்சியில முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் எப்படி இருந்தது? பக்கத்தில் முதலமைச்சர் பேசியிருக்க முதலமைச்சரோட கருத்து எப்படி இருந்தது? திருச்சியில பேசுற பேச்சு கருத்து. முதலமைச்சர் அவர்களுடைய முதல் பேச்சு திருச்சியிலே துவங்கியது. ஆனால் இதிலே வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர் தன்னை முதலமைச்சர் என்றே இன்றும் நினைவு கொள்ளாமல் முழுக்க முழுக்க பழைய தேர்தல் பேச்சையே பேசுவது போல அது அமைந்திருப்பது மிகப்பெரிய, மற்றவர்களால் முகம் சுளிக்கப்படுவது மட்டுமல்ல, அரசியல் தெளிவுள்ளவர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. முதல்வர் தன்னுடைய இதுபோன்ற கருத்துக்களை அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கொள்கை தெளிவுள்ளவர்களுக்கும் அது ஏற்படுத்தல்ல. இது ஒரு கட்சியினுடைய அறிவுரையோ விமர்சனம் அல்ல.
மிகவும் தெளிவாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்லும்போது அந்த எதிர்க்கட்சிகள் என்னென்ன குறைகள் சொல்லுகிறார்கள் என்பதை நுணுகி ஆராய்ந்து அதற்குரிய பதிலையும் தன்னுடைய ஆட்சியினுடைய கொள்கை என்ன என்பதையும் மக்களுக்கு விளக்குவதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதில் திருச்சி பேச்சு மாற்றத்தை தரவில்லை, ஏமாற்றத்தையே தந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்தடுத்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு பார்க்க முடியுது. அது சரியான நகர்வு தானா? இது அவர்களை கேட்க வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் அல்ல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.